அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாகியலட்சுமி சீரியலில் என்ன ப்ரொமோ நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி ஜூன் 8ஆம் தேதி. இங்கே பாட்டி ஈஸ்வரி பாட்டி டிவி உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அந்நேரம் ராதிகாவோட அவங்க அம்மாவுக்கு அது பிடிக்கல. உள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு டிவி ரிமோட் எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. எப்போ பாரு டிவி எந்நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது, ஃபேன் எந்நேரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? எப்போ பார்த்தாலும் ஏதாவது டிவி பார்க்குறீங்க, இல்லாட்டினா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நானாட்டி எனக்குனே உட்காந்து சிவனேன்னு இருக்கேன். நீ ஏன் இப்படி என்கிட்ட உட்காந்து வம்புழுக்கிறேன்னு? நானும் வம்புழுக்கிறேன், நீங்கள் தான் வம்புழுக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கீங்க? எப்போ இந்த வீட்டை விட்டு போவீங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு போகணும்? நான் என் பையன் வீட்டில் நானாட்டி இருக்கேன்னு. உங்கள் பையன் வீட்டில் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? பையனுக்கு கல்யாணம் ஆகி போயிச்சே, பையனும் அவனோட மருமகளும் சந்தோஷமாக இருக்கட்டுமே, எனக்கே விடுறீங்களா? பின்னாடியே தொத்திட்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் பையன் வீட்டில் தானே இருக்கேன், நீ எதுக்கு உன் பொண்ணு வீட்டில் இருக்க? நீ தான் தப்பு. பொண்ணு வீட்டில் யாராவது இருப்பாங்களா? நீ கிளம்பு அப்படின்னு. நான் எதுக்கு கிளம்புனா? நான்லாம் கிளம்ப மாட்டேன்னு. நானும் கிளம்ப மாட்டேன். நீ இந்த வீட்டு போகிறதுக்கப்புறம் தான் நான் போவேன்னு. பார்ப்போமா யார் போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போடுறாங்க. 2 பேரும் சண்டை போட்ட சத்தத்தை கேட்டுட்டு ராதிகா வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ஈஸ்வரி பாட்டி நான் எங்கள் பிரச்சனை பண்ணுறேன், உங்கள் அம்மா தான் பிரச்சனை பண்ணுறான்னே. நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ட்டு ராதிகா அவங்க அம்மா பேசுகிறாங்க. இல்லை உங்கள் அம்மா தான் என் வாயை கிண்டி கிளறி எடுக்கிறா. எப்போ பார்த்தாலும் நான் செவனேன்னு இருக்கேன், அவள் தான் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான்னு. ஏம்மா நீ எப்போ பார்த்தாலும் உன் பொண்ணு வாழ்க்கை இருக்குது, நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறியா இல்லையாவுன்னே. நான் என்னடி பண்ணேன்? ஆமாம், நீ ஒன்றுமே பண்ணல பாரு, நேற்று நீ செஞ்சது எனக்கு தெரியாதான்னே. நான் என்ன செஞ்சேன்? அவள் தான் எங்கிட்ட வம்பு இழுக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சி வந்தால் வீட்டில் பல பிரச்சனை பண்ணுறீங்கம்மா. ஆஃபீஸில் தான் ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது, வாமிட்டு தலை சுற்றுது. சரி கொஞ்சமாக இங்கே ரெஸ்ட் எடுப்போம் படுப்போம்னு நினச்சேன். இனியும் கொஞ்சமாக என்னை நிம்மதியாக படுக்க விட்றீங்களா? போங்க, எல்லோரும் சண்டை போடாமல் அவங்க இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பழனிசாமியும் அவங்க மருமையினையும் காட்டுறாங்க. ஆமாம், மாமா என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரியுமாடா உனக்கு அப்படிங்கிறாங்க. மாமா அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக சமாளிக்கிறாரு. ஏண்டாடே, நான் என்ன பிஸ்னஸ்னே தெரியாமல் உனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் நீ என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போறியாங்கோ, ஏதாவது கொஞ்சமாக ஒன்றாவது உருப்படியாக கவனிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹோட்டல் போகிறேன், சினிமா தேட்டர் போகிறேன் அப்படி இப்படின்னு எங்கெங்கேயோ போறியே, உன்னை அடிக்கடி பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் பக்கம் பார்க்காத எனக்கு தகவல் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இனியா பாப்பா படிக்கிற காலேஜுக்கிட்டலாம் போகிறேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மாம்மா இனியாவுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கில் ஒரு சின்ன டவுட்டு, ஸோ ஹெல்ப் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக போனேன்னு. ஏன்டா உன் ப்ராஜெக்ட் பார்க்குறதுக்கே 19க்கு மேலே ஹரியரில் வச்சுருக்க, நீ இதில் அடுத்த போய் ஹெல்ப் பண்ண போறியாங்கோ அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கும் அங்கே பாக்கியா மேடமுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பழக்கம் இருக்குது. அதே போல் தான் அது குடும்பத்துக்கு அப்புறம் அதிகரிச்சது. ஸோ குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என் மேலே நல்ல மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க. என் பேர் கெடுற மாதிரி நீ எதுவும் நடக்கிற மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லை மாமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு, எதுவும் செய்ய மாட்டேன், அதே மாரி எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வான் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது சரியா? நீ எந்த தப்பான எண்ணத்துலேயே எதுலேயுமே நீ இனியா கூட பேசாத பழகாத அப்படின்னு சொல்லி அவர் பேசிடுறாரு. நெக்ஸ்ட் இங்கே வீடை காட்டுறாங்க. வீட்டில் ராதிகா உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா கோபி சாப்பாடு கொண்டுட்டு வராங்க. கோபி என்ன சொல்கிறாங்க, அம்மாவே எங்கன்னே அவங்க உள்ளே தான் போய் படுத்துருக்காங்க, சாப்பாடு கொண்டு வந்துட்டிங்களா, போய் உங்கள் அம்மா கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. போங்க உங்கள் அம்மா காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட சாப்பிடாம வெளியிலே வராமல் உள்ளே தான் கிடக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அம்மா உள்ளே இருக்காங்க? என்னாச்சு அம்மாவுக்கு? அவங்க சுகர் பேஷண்ட் வேறு, சாப்பிடவே இல்லைங்கிறீங்க, அதுவும் பச்சை தண்ணி வேறு குடிக்கலங்கிற, என்னாச்சு அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. மா என்னம்மா, நான் கூப்பிட்டா கூட என் கூட பேச மாட்டேங்கிறீங்க, நான் என்னம்மா பண்ணேன்? ஏம்மா என் மேலே கோவமாக இருக்கீங்க? நான் உங்கள் கோபி வந்திருக்கேம்மா, வாங்கம்மா சாப்பிடலாம். ஏம்மா காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கீங்க? நீங்கள் சுகர் வேறு, அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டு மாத்திரை ஃபுல்லாக போடணுமே, மாத்திரை கூட நீங்கள் போடலையா? எந்திரிங்கம்மா அப்படிங்கிறாங்க. கூப்பிட அவங்க படுத்தே கிடக்காங்க. ராதிகா அந்த சத்தத்தை கேட்டு வந்துடுறாங்க. என்னாச்சு கோபின்னு? ஐயோ இங்கே பாரு, அம்மா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அத்தைன்னு சொல்லி அவங்க ராதிகாவும் கூப்பிட்றாங்க. ஆனால் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கடுத்து ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, நம்ம டாக்டர்கிட்ட போவோம் அப்படிங்கிறாங்க. நான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறேன். ஐயோ ஆம்புலன்ஸ் அப்படி இப்படின்னு வளர்றாரு கோபி பயங்கரமாகவும். அடுத்து ஆம்புலன்ஸ் ஃபோன் போட்டுறாங்க. ஆம்புலன்ஸும் வந்துடுது. ஏற்றிட்டு போயிடுறாங்க. ராதிகா வரும்போது ஆனால் சொல்கிறாங்க, நானும் வரேன், நீ ஒன்றும் வர வேண்டாம், ஒன்னாலையும் உங்கள் அம்மாவாலையும் தான் எங்கள் அம்மா இப்படி படுக்கை ஆகிட்டாங்க, சுயநலவே இல்லாமல் ஆகிட்டாங்க, நீ இங்கே இரு, நானே போய் பார்த்துக்கிறேன்ட்டு கோபி கோவப்பட்டு போயிடறாரு. எங்கள் அம்மா மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்ட்டு போயிடுறாங்க. பக்கத்தில் 2 லேடி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு இந்த அம்மாவுக்கு அப்படிங்க. கரெக்டாக நேரம் நம்ம பாக்கியா வீட்டில் வேலை பார்க்குறவங்க வந்துடுறாங்க. என்னாச்சு இந்த அம்மாவுக்கு, யார் என்ன அப்படிங்க. கோபி வீட்டில் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு லோ ப்ரெஷர் ஆகிப்போச்சு போலக்குன்னு சொல்கிறாங்க. ஐயோ ஈஸ்வரி பாட்டிக்கான்ட்டு இவங்க சீக்கிரமாக உள்ளே போயிட்டு பாக்கியாட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிடுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் என்ன எல்லாம் சொல்லிடுறாங்க. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லோரும் போயிடுறாங்க. அத்தைக்கு என்னாச்சுன்ட்டு எல்லோரும் ஓடுறாங்க. பாக்கியம் போகிறாங்க. அத்தைக்கு என்னாச்சுன்னு. இல்லை அம்மா மதியானத்துலேருந்து சாப்பிடலை, சுகர் வேறு, மாத்திரை போடலை அப்படின்னு சொல்லி வருதுங்கிறாரு. டாக்டர் வந்துடுறாங்க. டாக்டர்கிட்டையும் பேசுகிறாங்க. என்னாச்சுன்னு. ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க சாப்பிடல, அதனால் சுகர் லோவாகிடுச்சு, இப்போ நாங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், இப்போ சரியாயிரும் அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. நாங்கள் போய் பார்க்கட்டுமான்னு தாத்தா கேட்குறாரு. 2 பேரை போய் பாருங்கிறாங்க. தாத்தா உள்ளே போயிடறாரு. உள்ளே போயிட்டு ஈஸ்வரி அப்படிங்கிறாங்க. ஐயோ பேஷண்ட் ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு மைல்டாக அவங்ககிட்ட பேசுகிறாங்க. இப்படி பண்ணிட்டியே ஈஸ்வரி நீ அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. அதுக்கடுத்து வெளியில் கோபிக்கு
செம்ம திட்டு இருக்க போகுது. அதுக்கும் நீங்கள் ராதிகா வேறு வர்றாங்க. ராதிகா வந்துட்டு என்னாச்சு கோபி இப்போ ஓகே உங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த? ஒன்னாலையும் உங்கள் அம்மாலேருந்து எங்கள் அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் வர நிலைமைக்கு வந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகா மேலே பயங்கரமாக கோவப்படுறாரு. ஸோ அதுக்கடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகுது, பாட்டி தொடர்ந்து கோபி வீட்டில் தான் இருக்க போகிறாங்களா இல்லை பாக்கியா வீட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ அது பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.